அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதக விதி 360 டிகிரி டிவி. ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான முறையில் நாம் ஜோதிட ரீதியாக பல தகவல்களை உங்களுக்கு வழங்கி வருகிறோம். வார ராசி பலனை போன வீடியோவில் போட்டு விட்டோம். அந்த வாரத்தில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகள், முக்கிய அம்சங்கள், முக்கிய திருவிழாக்கள் மற்றும் சுப பலன்கள் என்னென்ன என்பதை இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக வருகின்ற வாரத்தில் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 14ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதி இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு முக்கிய நிகழ்வு, நல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. பிரதோஷம் இருக்கு, சிவராத்திரி இருக்கு, அமாவாசை இருக்கு. இப்ப சரிங்களா, இதுல நம்ம சதுர்த்தி வேற இருக்கு. இதுல நம்ம இந்த 5 நாட்களை நம்ம எவ்வாறு பயன்படுத்தணும், எந்த முறையில நம்ம சாமி கும்பிடணும், அதனால பலன் என்ன, எந்தெந்த ராசிக்கு ஒரு நல்ல ஒரு யோகம் உண்டு, அந்த விளக்கத்தை உங்களுக்கு தெளிவாக கூற வருகின்றோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் உண்டு. குறிப்பாக பெண்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் தொடர்ந்து முழுவதுமாக பார்க்கவும். ஒவ்வொரு இடைவெளியிலும் நாங்கள் உங்களுக்கு பல தகவல்களை ஒரு குறிப்பாக சொல்வோம். கேட்டு அறிந்து அதன் மூலம் நீங்கள் பலன் பெறலாம். வாருங்கள், நாம் ஒவ்வொன்று பற்றி நம்ம விரிவா பார்க்கலாம். 10ஆம் தேதியை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த 10ஆம் தேதி பிரதோஷம். சிவபெருமானோட அருளை பெறும் ஒரு முக்கியமான மகா நாள். ஆடி மாசம் வருகின்ற பிரதோஷம். இது சாதாரண நாளும் அல்ல. சோமவாரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல, ஹிந்தியில. இந்த சோமவாரத்துல பிரதோஷம் வருவது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான நாள். சிவபெருமானை கும்பிடுறது ஒரு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும் ஆடி மாசத்துல. அதுவும் திங்கட்கிழமை பிரதோஷம் வர்றது ஒரு நல்ல ஒரு முக்கியமான நாள். சரி, இந்த நாள்ல நம்ம சிவபெருமானை கும்பிட்டா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, குறிப்பாக மகர ராசி நல்லா தெரிஞ்சுக்குங்க. மகர ராசி உள்ள ஆண்களுக்கும் சரி, மகர ராசி உள்ள பெண்களுக்கும் சரி, இந்த நாளில் நீங்கள் சிவபெருமானை சென்று வழிபட்டால் பல ஜென்ம பாவங்கள் கூட கரையும் என்பது புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இப்ப நம்ம ஏன் குறிப்பா மகர ராசியை சொல்ல வரோம், மற்ற ராசியில நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, மகர ராசி ஒண்ணு மட்டும்தான் 7 ஜென்ம பாவ கணக்கை சேர்த்து அனுபவிக்கக்கூடிய ராசி என்று நம்ம முன்னோர்களும் சரி, ஜோதிட குறிப்புகளும் சரி, வேத சாஸ்திரமும் அனைத்து ஜோதிட நூல்களும் சொல்கின்றன. இந்த மகர ராசி வாழ்க்கையில் மிகப்பெரிய பொறுமைசாலிகளாகவும், சோம்பேறிகளாகவும், அவரை விட சுறுசுறுப்பு எவரும் இல்லை என்பவராகவும், பல கோணங்களில் இவர்கள் பல துன்பங்களையும் பல இன்னல்களையும் இவர்கள் அனுபவித்து வாழ்கிறார்கள். இவர்களுக்கு வழி உண்டா என்று கேட்டால், சிவபெருமானே இவருக்கு ஒரு முக்கிய சாட்சி, வழியை கொடுப்பதற்கு. அதற்கு பிறகு 2வது இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். 3வது இடத்தில் விநாயக பெருமானும், 4ஆம் இடத்தில் திருமாலும் ஆஞ்சநேயரும் இருக்கின்றனர். முதலில் நாம் சிவபெருமானை, அவர் ஒருவரே விதியை மாற்ற வல்லவர். சிவபெருமான் ஒருவரே விதியை மாற்ற வல்லவர். இந்த சோமவாரம், அதாவது திங்கட்கிழமை வருகின்ற ஆகஸ்ட் 10 திங்கட்கிழமை பிரதோஷம் நாளில் மகர ராசி உடையவர்கள் கண்டிப்பாக சிவபெருமானை நாடி நீங்கள் வழிபட்டால் பல ஜென்ம பாவங்கள் உங்களுக்கு கரையும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை மற்றும் ஆசீர்வாதமும் கூட. கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்ல ஒரு பலனை அளிக்கும். இதனை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி காணுங்கள். சுபட்சம் உண்டாகட்டும். அடுத்ததை பற்றி பார்ப்போம். இதுல இன்னொரு விஷயம் முக்கியமா நான் சொல்ல மறக்கிறேன், அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பிரதோஷத்துல திரியோதசி திதி, அதாவது சூரிய அஸ்தமத்திற்கு முன்னும் பின்னும் சேர்ந்து சுமார் 3 மணி நேரம் இருக்கும் காலமே பிரதோஷ காலம் சொல்லி நம்ம சொல்றோம். இந்த நேரத்துல சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுவார் அப்படின்னு சொல்றது ஒரு குறிப்பு, முன்னோர்கள் எழுதி வைத்த ஒரு குறிப்பு. தேவர்கள் அனைவரும் அந்த நடனத்தை பார்த்து தரிசிப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம சிவனை வணங்கினால் தேவர்களுக்கு கிடைக்கும் புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இது ஒவ்வொரு மாசமும் வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் சொல்ற விஷயத்த மிக நல்லா தெளிவா தெரிஞ்சுக்குங்க. இது அனைத்து ராசிக்காரர்களும் இந்த நேரத்தில் நீங்கள் கும்பிடலாம். குறிப்பாக மகர ராசி கும்பிடுவது மிக மிக சிறப்பு. ஒவ்வொரு மாதமும் திரியோதசி திதியில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பும் சரி பின்பும் சரி சேர்த்து சுமார் 3 மணி நேரம் இருக்கும் காலமே பிரதோஷ காலம் சொல்லுவாங்க. இந்த நேரத்துல சிவபெருமான் மிகப்பெரிய ஒரு ஆனந்த தாண்டவம் ஆடுவார். அதனை தேவர்கள் கண்டு தரிசிப்பர். அந்த நேரத்தில் நாமும் கும்பிட்டால் அவர்களுக்கு கிடைக்கும் புண்ணியம் நமக்கு கிடைக்கும் என்பது ஒரு வரலாறு. சரிங்களா? பிரதோஷ வரலாறை நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கிறோம். அந்த வீடியோவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம திங்கட்கிழமை ஏன்
பிரதோஷம் வந்து மிக சிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் தெளிவா சொல்ல போனா, சோம பிரதோஷம், அதாவது சோமவார பிரதோஷம், திங்கட்கிழமை பிரதோஷம் சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை சேர்க்கும் நாள். அனைவரும் இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வரணும். குறிப்பு இது இப்பதான் நான் சொல்ல போறேன். அந்த சூட்சும குறிப்பை புரிஞ்சுக்கங்க. இந்த நாளில் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டால் திருமண தடை நீங்கும், குழந்தை பேறு கிடைக்கும், கடன் குறையும், வேலை கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், உடல் நலம் மேம்படும். இந்த குழந்தை பேரும் கிடைக்கும் சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். வேண்டப்ப இந்த ஆடி மாசத்தை கழிச்சு விட்டுட்டு ஆவணி புரட்டாசி அந்த தேதியில வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்றது இப்ப முன்னாடி வேண்டிக்கங்க. ஆடி மாசத்திலே இந்த மாதிரி வந்து வேண்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து யோசிச்சு சாமி கிட்ட வேண்டணும். புரியுதுங்களா? அடுத்து நம்ம எப்ப வேண்டணும், கோயிலை வந்து எப்ப, அப்ப பிரம்ம முகூர்த்தம் நம்ம சொல்லிட்டோம், நீங்க கும்பிடலாம் அப்படின்ட்டு. ஈவினிங் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப மாலை வேளையில் 4:30 முதல் 6 மணி வரை நீங்கள் சிவன் கோயிலுக்கு நீங்க செல்லலாம். முதல்ல நந்தியை வணங்குங்க. எப்பயுமே வந்து சாமி கிட்ட நம்ம டைரக்டா போறதுக்கு முன்னாடி அவர்களுடைய பாதுகாவலர்களையும் சரி, அவர்களுடைய முன்னாடி இருக்கும் சேவகர்களை கும்பிட்டு விட்டு தான் செல்ல வேண்டும். அப்பதான் வந்து அதோட புண்ணியம் பூரா கிடைக்கும். அதனுடைய வரம் நம்ம வாங்க போற அந்த வரம் வந்து நம்மளுக்கு பூரா கிடைக்கும். அப்படின்னா நீங்க முதல்ல நந்தியை கும்பிடணும். நந்தி கிட்ட நீங்க வழி கேட்கணும். சாமி, நான் சிவனை பார்க்க போறேன், கொஞ்சம் வழி விட்டு எனக்கு நீங்க ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுங்க, நீங்க வழி விட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா சிவனை நான் பார்த்துருவேன், எனக்கு வந்து நீங்க ரெக்வஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி நம்ம நந்தியை பார்த்து 3 முறை சுற்றி கும்பிட்டு பின்னர் நம்ம வந்து அந்த லிங்கம் பக்கத்துல, சிவலிங்கத்தை பக்கத்துல இருக்கவங்கட்டு நம்ம போகணும். அன்னைக்கு நம்ம பால், தயிர், தேன், சந்தனம், வீல்வையில எல்லாத்தையுமே கொடுத்து நம்ம பூஜைகள் செய்யறது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு. சரிங்களா? அன்னைக்கு முடிஞ்சா நீங்க பிரம்ம முகூர்த்த வேளையில் எந்திரிச்சு குளிச்சு சிவபெருமானை கும்பிட்டு வீட்டிலும் சரி கோவிலிலும் சரி ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொன்னால் மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். கால சர்ப்ப தோஷத்துல வந்து நான் ஒரு முக்கியமான வீடியோ தொகுப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 சர்ப்ப தோஷத்தை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுல வந்து ஒரு மந்திரம் கொடுத்துருப்பேன், நான் மகா மிருதி உச்சிய மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. பிரதோஷ நாள்ல சர்ப்பதோஷம் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி அதுல சூட்சும விதிகள் சொல்லிருக்கேன். நான் எப்படி எப்படி எந்தெந்த சர்ப்பதோஷத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்க சுபகிரகங்களை வச்சு நம்ம எப்படி கும்பிடணும் அப்படின்னு சொல்றது ஒரு வீடியோ தொகுப்பு போட்டிருக்கேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம செய்யக்கூடாது என்ன அப்படின்னு சொல்றது ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா அசைவம் சாப்பிடக்கூடாது என்ற நாள்ல. கோபப்படாதீங்க, மது அருந்தாதீங்க, யாருக்கிட்டையும் பொய் பேசாதீங்க. சரிங்களா? யாருக்கு பலன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மகர ராசிக்கு மட்டும் மிக சிறப்பு நம்ம சொல்லியாச்சு. சனி வக்கரத்துல இருக்காப்புல. ஸோ வந்து நல்ல ஒரு பலன் உண்டு. சரி, மற்ற ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நம்ம வந்து ஒரு குறிப்பா வந்து ஒரு 6 ராசிக்காரர்கள் வந்து நம்ம சொல்லலாம். மக்களே, பெற்றோர்களே, குழந்தைகளை வளர்க்கும் பெற்றோர்களே, இதையும் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக கேளுங்கள். ஒரு குறிப்பிட்ட 6 ராசிக்கு மிகப்பெரிய பலன் இருக்கிறது இந்த பிரதோஷ நாளில். ஆடி பிரதோஷம் நல்லா இருக்கும். ரிஷபராசி, கடகராசி, கன்னி ராசி, விருச்சக ராசி, மகர ராசி, மீன ராசி, இந்த 6 ராசிக்கும் மிகப்பெரிய நல்ல ஒரு விமோசனமான நாள், பாவதோஷம் விலகும் நாள். கண்டிப்பாக சிவபெருமானை நாடி செல்லுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஒரு முறை பிரதோஷத்தில் சிவனை நீங்கள் வணங்கினால் 1000 யாகங்கள் செய்த பலன் இந்த நாளில் கிடைக்கும் என்பது சாஸ்திரம் கூறுகிறது. ஆடி பிரதோஷத்துல சரி, மாச பிரதோஷத்திலையும் சரி, ஆடி பிரதோஷம் மிக சிறப்பு. எல்லா பிரதோஷத்திலும் நீங்க சிவனை வணங்கலாம். ஆடி பிரதோஷத்துல வந்து 1000 யாகங்கள் செய்த பலன் கிடைக்கும் என்பது ஒரு சாஸ்திரம். புரியுதுங்களா? அடுத்த நாளை பத்தி பார்ப்போம். அடுத்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை 11/8/2026 மாத சிவராத்திரி. என்ன ஒரு அம்சம் பாத்தீங்களா? இது வந்து ஒவ்வொரு மாசத்துல இந்த சிவராத்திரி வருது. இந்த நாள்ல வந்து இரவு முழுவதும் சிவனை வழிபடுவது மிகப்பெரிய ஒரு புண்ணியம். முதல்ல பிரதோஷத்துல கும்பிடுறீங்க, அடுத்து அப்படியே சிவராத்திரிக்கு நீங்க வரீங்க. சிவராத்திரி அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப வந்துட்டு சிவன் கிட்ட தான் வந்து ஒரு விஷயம் இருக்கு. சிவனிடம் முடிவும் இல்லை, ஆரம்பமும் இல்லை. அந்த பரம்பொருளை உணர்த்தும் நாள் தான் சிவராத்திரி. எப்படிங்க? சிவன்கிட்ட முடிவும் இல்லை, ஆரம்பமும் இல்லை. இந்த பரம்பொருளை உணர்த்தும் தத்துவ நாள் தான் சிவராத்திரி. பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவன் அடியையும் முடியையும் காண முடியல. இது ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்கு. பல புராணங்கள்லையும் சரி, பல சினிமாக்களை நீங்க அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதன் நினைவாகவே சிவராத்திரி வந்து அனுசரிக்கப்படுகிறது. இதை தெரிஞ்சுக்குங்க. இந்த நாள் என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப வந்து சிவராத்திரியில நம்ம சிவபெருமானை கும்பிடுறதுனால நம்மளுக்கு கிரக தோஷங்கள் குறையும், ராகுகேது தோஷம் நீங்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் கால சர்ப்ப தோஷத்தை பத்தி ஒரு முக்கியமான தொகுப்பே சொல்லியிருக்கிறேன்.
அதோட தொடர்ச்சி இந்த வீடியோ பார்த்து முடிச்சு நீங்க பாருங்க, நல்லா இருக்கும். அந்த வீடியோ பார்த்து நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அடுத்து பித்ரு தோஷம் குறை, இதாங்க முக்கியமானது. இப்ப ஒரு 100க்கு ஒரு 50 ஜாதகம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா பித்ரு தோஷம் அனைவருக்கும் இருக்கிறது. இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான காலகட்டத்துல மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஒண்ணு பொருளாதாரம், பண இழப்பு, பண வரவு, இதுல வந்து கோட்பாடுகள் நிறைய இருக்கின்றன. சம்பாதிப்பதில், வாழ்வதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. இது மட்டும் இல்லாம ஜோசியத்துல நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு இந்த பித்ரு தோஷத்தை பத்தி சொன்னோம்னா இன்னும் அவங்க வந்து போயிடுவாங்க. அதனாலதான் நம்ம எளிய பரிகாரத்தை சொல்லி நம்ம அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்றோம். திருமண யோகம் இந்த நாளில் நீங்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு கும்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப காலையிலே நல்லா குளிச்சு சிவனை நீங்க வணங்குங்க. வீட்டுல ஒரு மேல மட்டும் இந்த நாட்டுல நீங்க இந்த நாள்ல வந்து நீங்க சாப்பிடலாம். ஒரே ஒரு வேலை மட்டும் சாப்பிடுங்க. அது எந்த டைமை வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. குறிப்பா ஈவினிங் சாப்பிடுறது வந்து மிக சிறப்பு. மாலை பொழுதில் நீங்கள் சாப்பிடுவது மிக சிறப்பு. சரி, இல்லப்பா எனக்கு ப்ரெஷர் இருக்கு, உடம்பு எப்படி என்னோட சூழ்நிலை ஒத்துக்குருமா அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் பழம் சாப்பிடுங்க, பால் குடிங்க. ஆமா, இரவு முழுவதும் விழித்திருந்து சிவபுராணத்தை நீங்க கேட்கலாம். சிவபுராண நாடகம் பார்க்கலாம். யூடியூப்ல வந்து சிவபுராணத்தை பத்தி பல நிகழ்ச்சிகள் இருக்குது. கண்டிப்பாக அதையும் பார்த்து நீங்க கேட்டுக்கிட்டே கூட நீங்க உட்கார்ந்துருக்கலாம். முழிச்சிருப்பது நல்லது சிவராத்திரிக்கு. அந்த முழிச்சிருக்கிறவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறேன். வரம் வாங்கும் போது அந்த வரத்திற்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்காக நீங்கள் உழைக்கவும் வேண்டும். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல வந்து மொத்தம் 4 கால பூஜை நடக்கும். இந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு வந்து 4 பூஜைகள் நடக்கும். முதற்கால பூஜை வந்து பால், 2ஆம் கால பூஜை வந்து தயிர்ல நடக்கும், 3ஆம் கால பூஜை வந்து தேன்ல நடக்கும், 4ஆம் கால பூஜை விபூதியில நடக்கும். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு தகுந்தா போல் நீங்க அதை முறையா சாமியை கும்பிடுங்க. சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமச்சிவாய 1008 முறை சொல்லுங்க. எப்படி 108 கிடையாது, 1008 முறை சொல்லுங்க. அதனால கிடைக்கும் பலன் என்ன? குழந்தை பேரு, வேலை, ஆரோக்கியம், கல்வி, பணம், மன அமைதி, இது எல்லாமே கிடைக்கும். கவலைப்படாங்க. அடுத்த நாளை பற்றி பார்க்க போறோம். 12ஆம் தேதி புதன்கிழமை. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற ஒரு அம்சமுள்ள நாள். அமாவாசை, சந்திர அமாவாசை. இது ஒரு முக்கியமான நாள். இந்த வருடத்தில் இது ஒரு முக்கியமான நாள். ஆடி அமாவாசை, தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு அம்சத்தை தரும் நாள். யாருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப பித்திருகளை வந்து நம்ம நினைச்சு வழிபடணும். அந்த பித்திரு தோசை இருக்கிறவங்களும் சரி, முன்னோர்கள் பாவம் இருக்கிறவங்களும் சரி, இந்த நாள்ல வந்து அவங்களுக்கு நினைச்சு நீங்க கால்நடைகளுக்கும் மக்களுக்கும் அன்னதானம், கால்நடைகளுக்கு கீரை வாங்கி கொடுக்கலாம், அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம், அது சிறப்பு. மற்றபடி நீங்க புல்லு சில இடத்துல குஜராத்லாம் நான் பார்த்திருக்கேன். அவங்கெல்லாம் வந்து புல்லு வாங்கி கொடுக்குறாங்க. அகத்திக்கீரை வந்து நம்ம தமிழ்நாட்டு சவுத் இந்தியாவில் மட்டும்தான் அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் வந்து புல்லு வாங்கி கொடுக்குறாங்க. இன்னும் சில நாள் ஆற்றங்கரையில போய் அவங்க வந்து பூஜைகள் செஞ்சு அன்னதானம் போடுறாங்க. நார்த் இந்தியா வந்து ரொம்ப கடைபிடிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். வட இந்திய மக்கள் தமிழ்நாட்டில் தெய்வத்தை கடைபிடிக்கும் முறைகள் குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இந்த விழிப்புணர்வு நாங்க பல ஜோசியர்கள் இப்ப டிவி மூலியும் சரி, யூடியூப் மூலமும் சரி, நல்ல தகவலை பரப்பி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். இப்ப இருக்கிற டெக்னாலஜியில, இப்ப இருக்கிற அந்த ஹைடெக் ஒரு டெக்னாலஜி, டிஜிட்டல் இந்தியாவில் வந்து ஜோசியர்கள் ஒவ்வொருவரும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டி தன்னுடைய கடமைகளை மிக சிறப்பாக பங்காற்றி வருகின்றனர். இதை நீங்கள் கண்டிப்பாக இதை புரிஞ்சு நடந்துக்குங்க. வட இந்தியாவில் இன்னும் அந்த கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்றாங்க. அமாவாசை அன்னைக்கு வந்து சரி, பிரதோஷம் அன்னைக்கும் சரி, மற்ற ஒரு நாளும் சரி, அவங்க வந்து தெய்வத்தை வந்து ஒரு நல்ல சிறந்த முறையில் கும்பிட்டு அதுக்கு உண்டான தானங்களும் செய்கின்றனர். அதே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதை நீங்க அதிகப்படுத்தி நீங்க வந்து ஒரு சிறப்படையணும்னு சொல்றது எங்களுடைய வேண்டுகோள். அமாவாசை அப்படின்னு சொல்றப்ப வந்து சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் சேரும் நாள் தான் நம்ம அமாவாசைன்னு சொல்றோம். இந்த நன்னாள்ல வந்து முன்னோர்களின் ஆசை மிகவும் வலிமையாக இருக்கும் காரணத்தினால் அவர்களுக்கு நம்ம தர்ப்பணம் செய்வது வந்து ஒரு மிக மிக முக்கியம். நம்ம முன்னோர்கள் வந்து திருப்தி அடைந்தால்தான் குடும்பத்துல செல்வமும், குழந்தை பேரும், ஆரோக்கியம், மன அமைதி அனைத்தும் உங்களுக்கு வரும். குலதெய்வம் வந்து உங்க வீட்டுக்கு வரும். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுல நம்ம செய்ய வேண்டியது எப்பயும் போல காலையில குளிச்சு நம்ம வந்து சிவபெருமான நம்ம போய் கும்பிடலாம். எள் கலந்த நீர் வழங்க வேண்டும், தர்ப்பணம் செய்ய வேண்டும், காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும், பசுவிற்கு புல் கொடுக்கலாம், ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு. கண்டிப்பா செய்யுங்க. வீட்டில் வந்து நீங்க வந்து தீபம் ஏற்றுங்கள். அதிகாலையில், மாலையிலும் சரி தீபம் ஏற்றலாம். நான் அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த மகா மிருத்யுஜ்ய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் படியுங்கள். திருமால் அவதாரம் இருக்க எந்த சாமியும் நீங்க கும்பிடலாம்.
அதே மாதிரி சிவபெருமானையும் நீங்க கும்பிடலாம். நல்ல ஒரு பலன் கிடைக்கும். செய்யக்கூடாதவை, வீட்டில் சண்டை போட வேண்டாம், மது அருந்த வேண்டாம், அசைவம் சாப்பிட வேண்டாம், முன்னோர்களை அவமதிக்காதீங்க. கண்டிப்பா அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு போற வழியில கிடைக்கும் சுப கிரகங்களும் சரி, சுபிக்ஷமும் சரி, ஒரு முக்கியமான வேலையில உங்களுக்கு எளிதா முடிச்சு கொடுப்பாங்க. அதுதான் இந்த பரிகாரத்தோட முக்கியமான ஒரு அமைப்பே உங்களுக்கு ஈஸியா முடிச்சு கொடுத்துருவாங்க. அதை நீங்க புரிஞ்சு நல்லா பயன்படுத்தி வாழ்க்கை சிறப்பாக வாழணும்னு சொல்றது எங்களுடைய வேண்டுகோள். அடுத்ததான் வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி சூப்பர் நாள். இதை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நல்ல ரீச் ஆயிருக்கு மக்கள் கிட்ட. உண்மையிலே ஆடிப்புறத்தை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டு நான் கூட நினைச்சேன், சரி நம்ம ஆடிப்புறத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டோமே, அது எப்படி நிறைய வீடியோ போட்டிருக்காங்களே, மக்கள் கிட்ட இதை போய் கொண்டு சேர்க்க முடியுமா? அதுல நிறைய வீடியோல சொல்லாத விஷயத்த நான் என்னோட ஆடிப்புற வீடியோல சொல்லியிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்லியிருக்கேன். அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கிட்டத்தட்ட வியூஸ் ரொம்ப அதிகமா போயிடுச்சு. நல்ல ஒரு ரீச் ஆயிடுச்சு. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்து நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் தெளிவா சொல்லுவேன். அதுல இருக்க சூட்சும விதிகள் உங்களுக்கு நாங்க சொல்லப்படும். சரிங்களா? ஆடி 29ஆம் தேதி 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி பூரம் விழுகுது. சூப்பர், நல்ல நல்ல நாள். இதை பத்தி நான் தெளிவா சொல்லியிருக்கேன். நல்ல ஒரு சிறப்பான நாள். உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல நாள். இதை பயன்படுத்தி சிறப்பை பெறுங்கள். இதில் மகர ராசி சந்திரத்துல உட்கார்ந்து பாக்குறாப்புல நல்ல ஒரு அம்சமுள்ள நாள். சரிங்களா? இதுல நீங்க ஆண்டாளோட அவதார தினம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பையும் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. பெருமாள் கோவிலில் ஆண்டாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம், அலங்காரம், மூஞ்சல் சேவை நடைபெறும். அதை கண்டு கழியுங்கள். திருமணம் தடை நீங்க குடும்ப நலன் வளம் பெற ஆண்டாளை வழிபடுவது மிகப்பெரிய சிறப்பாக கருதப்படுகிறது. ஆண்டாளுக்கு மல்லிகை, துளசி, செம்பருத்தி மலர்கள் சமர்ப்பிக்கலாம். செம்பருத்தி மலர் ஆண்டாளுக்கு மிக மிக ரொம்ப பிடிக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. செம்பருத்தி மலர் மூலம் நீங்கள் பூஜை செய்வது ஆண்டாள் கிட்ட நெருங்கி நீங்க வரம் கேட்கிற மாதிரி. சரிங்களா? திருப்பாவை, நாச்சியார் திருமொழி பாராயணம் செய்வது நன்மை தரும். இதை ஆண்டாள் செஞ்சாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. திருப்பாவை, நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாராயணம் செய்தாங்க. அவர் திருமால நாடி இருக்கிறப்ப இந்த விஷயத்த அவங்க செஞ்சாங்க. அதை நீங்களும் கடைபிடிச்சா அவங்க கிட்ட இன்னும் கிட்ட நெருங்கி நம்ம வரத்தை நம்ம வாங்கலாம். சர்க்கரை பொங்கல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அக்கார வடிசல்னு சொல்லிட்டு நம்ம அந்த சவுத் சைடு ரொம்ப சொல்லுவாங்க. அதை நீங்க கண்டிப்பா செய்யலாம். அந்த நைவேத்தியத்தை நீங்க படைச்சு சாமி வேண்டி வரத்தை பெறுங்கள். கண்டிப்பாக நன்மையே நடக்கும். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட ஆடி முடிகிற ஸ்டேஜ்ல வருது. ஆடி 31ஆம் தேதி உத்திர நட்சத்திரம். அது ஹஸ்த நட்சத்திரம் தொடர்ந்து வருது. அன்னைக்கு திதி சதுர்த்தி திதி. சந்திரன் கன்னி ராசியில உட்காந்துருக்காங்க. இதுல என்ன ஆன்மீக சிறப்பு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப சங்கடகரா சதுர்த்தி விரதம் இருக்க வேண்டிய நல்ல நாள். விநாயக பெருமானை இந்த நாளில் வழிபட உங்களுக்கு ஒரு மிக சிறந்த நாளாக இருக்கும். தடைகள் நீங்க கல்வி, தொழில், திருமணம், குடும்பம், முன்னேற்றம் ஆகியவற்றிற்காக பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுவர். இந்த நல்ல நாளில் கண்டிப்பாக மக்களே, பெண்களே, நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடிங்கள். சிறப்பாக இருக்கும். இந்த நன்னாளில் அருகம்புல் மாலையை அல்லது எருக்கம்புல் மாலையை, கொழுக்கட்டை, மோதகம் படைத்து விநாயகரை நீங்கள் வழிபடலாம். ஓம் கணபதியே நமக இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை ஜபிப்பது சிறப்பு. மாலை சந்திரோதயத்துக்கு பிறகு விரதத்தை முடிப்பது வழக்கம். கண்டிப்பாக அதனை நீங்கள் கடைபிடித்து நல்ல ஒரு வளத்தை பெறுங்கள். சரிங்களா? நம்ம ஆடி 14 ஆகஸ்ட் 14 ஆடி பூர நாள் சொல்லியிருக்கோம். அதுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு நீங்க தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இப்ப இந்த 5 நாட்களை பத்தி நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். கமெண்ட்ல நீங்க நம்மளுடைய கமெண்ட் இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச பிறகு நம்மளோட கமெண்ட்ல உங்களுக்கு ஏதாவது நிறைகுறைகள் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. அது நாங்க அடுத்த வீடியோல திருத்தி நாங்க போடுறோம். அடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் நீங்க எங்களை கமெண்ட்ல கேளுங்க. நாங்க எங்களோட டீமும் சரி, நானும் சரி, உங்களுக்கு அதற்குண்டான விழிப்புணர்வு வார்த்தைகளை கண்டிப்பாக சொல்வோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நம்ம போடுற வீடியோ நீங்க முழுவதுமா பாருங்க. தயவு செஞ்சு முழுசா பார்த்தால் மட்டும்தான் பலன் உங்களுக்கு தெளிவாக புரியும். நன்றி, வணக்கம். இது உங்கள் சாதக விதி 360 டிகிரி டிவி. தொடர்ந்து காத்திருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நாடி வருகிறேன்.